ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆந்திரா ஸ்டைல் ஃபிஷ் புலுசு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லெமன் சைஸ் புளியை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பண்ண போகிற ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்புக்கு ஒரு வெங்காயத்தையும் 1/2 தக்காளியையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், சீரகம், கறி லீவ்ஸ், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸையும் 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக அதை வதக்குங்க. ஸோ ஒன்ஸ் அதை வதக்குனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒன்று பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு கலந்த தண்ணியை ஒரு 2 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பேனில் ஆட் பண்ணிடுங்க. உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ. தேங்க்யூ.